अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। अनुकूलतर्कश्च तदुक्तमर्थं न जानामि इति प्रतीत्यन्यथा अनुपपत्यादिरूपः प्रागुक्त एव. அதாவது விவரணாச்சாரியால் அஜ்ஞான சாதக அனுமானம் பெருசா பண்ணியிருந்தார் நேத்தமா. அதுல எல்லா தளத்துக்கும் பிரயோஜனம், ஏன் இந்த சப்தத்தை இப்படி போட்டார் அப்படிங்கிறதுக்கு பிரயோஜனங்கள்லாம் சொல்லி முடித்தார். திருஷ்டாந்தமும் அதுல ஏன் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் கேட்டு முடித்தார். ஆக கடைசியில இதனுடைய ஸ்வரூபம் என்ன வந்ததுன்னு சொன்னா, ஒரு முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அந்த ஞானத்தினால நிவர்த்தியாக கூடிய ஒரு பாவ பதார்த்தம் இருக்கணும். இதான் சாதிக்கிறான். அப்ப ஞானம் வரத்துக்கு முன்னாடி ஞானத்தினால போகக்கூடிய ஒரு பாவ பதார்த்தம் என்னதுன்னா அதுக்குதான் அஜ்ஞானம்னு பேரு. ஆக இந்த அனுமானத்தால அஜ்ஞானம் சிந்திக்கிறதுன்னு அவளுடைய இருக்கும். இது மேல இந்த அனுமானத்துல அப்பிரயோஜகத்துவ சங்கேன்னு சொல்றாங்க. அப்பிரயோஜகத்துவ சங்கேனா என்னன்னா, இந்த ஹேத்து இருந்தால் இந்த சாத்தியம் இருக்கணுங்கிறது அவசியம் என்ன அப்படின்னு கேட்போம். எல்லா அனுமானத்திலையும் இப்படி கேட்டாதான் திருடப்படும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த புகை வந்துட்டே இருக்கு, அதை பார்த்து நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான், கண்டுபிடிக்கிறான். அப்ப கேள்வி வரும், புகை இருக்கு வாஸ்தவம், புகை இருந்தா நெருப்பு இருக்கணும் என்ன அவசியம்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் வந்தாதான் அனுமானம் சரினா. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொன்னா, நெருப்பு இல்லாம புகை வர முடியாது. ஏன்னா நெருப்பு புகைக்கு காரணமானது, காரணம் இல்லாம காரியம் வராதோ இல்லையோ, அதனால நெருப்பு அங்க இருந்தால்தான் புகை வர முடியும். ஆகையால நான் கண்டுபிடிச்சது சரிதான்னு சொல்றோம். இந்த அனுகூல தர்க்கங்கிறது அந்த வியாப்திய திருடப்படுத்தும். இந்த ஹேத்து இருந்தா இந்த சாத்தியம் இருந்தே ஆகணும். ஏன் இருக்கணும்னா இப்படிலாம் இல்லாட்டா இந்த மாதிரி தப்பு வரும் அப்படின்னு சொல்றோம். அனுகூல தர்க்கம்னு சொல்றோம். இப்ப அதே மாதிரி இந்த அனுமானத்திலையும் கேள்வி கேட்கணும் இல்லையோ, நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயத்த அந்த ஞானம் பிரகாசப்படுத்துறது வாஸ்தவம். அதுக்காக நீங்க சொன்ன மாதிரி ஒரு அஜ்ஞானம் அங்க இருக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னு கேட்பான். இந்த ஹேத்து இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த சாத்தியம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன? அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த அனுகூல தர்க்கங்கள்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன கேட்டா, நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்த, சொருப்தமர்த்தம் நஜானாமி, நீ சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ இல்லையா, இந்த பிரதீதி வர முடியாது. அஜ்ஞானம் தான் இந்த பிரதீதிக்கு விஷயமாகலாம், வேற ஞான அபாவங்கள்லாம் வர முடியாதுன்னு ஏற்கனவே நிரூபணம் பண்ணணும். அதனால இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம இருந்தது, இப்பதான் தெரிஞ்சது அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா. அப்ப தெரியாம இருந்ததுன்னு சொல்லப்படுற அந்த அஜ்ஞானம் ஞான அபாவம் இல்லைங்கிறத நம்ம முன்னாடி நிரூபணம் பண்ணினோமே, அதுவே இங்க அனுகூல தர்க்கமாக அமையிறது. அதனால இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி பாவரூபமாக ஒரு அஜ்ஞானம் இருக்கலன்னு சொன்னா, நான் அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கல நஜானாமி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த வியாகாரங்கள்லாம் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஏன்னா இந்த வஸ்துவை எனக்கு தெரியாதுன்னு சொல்றச்ச, அந்த வஸ்துன்னு குறிப்பிட்டு சொல்றச்ச தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். ஆக தெரிஞ்சிருக்கும் போது அந்த ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வியாகாரம் விரோதம் வந்துடும் இல்லையா. அந்த வஸ்துவை பத்தியே ஒன்றும் தெரியலைன்னா தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது. அதனால எனக்கு தெரியாதுன்னு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த விஷய ஞானம் அதுக்கு விரோதம் இல்லாத அஜ்ஞானத்தை தான் அந்த அனுபவத்துல நாம சொல்லியாகும்.
அதனால ஞான அபாவமாக அஜானத்தை சொல்ல முடியாதுன்னு ஏற்கனவே இதை ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கார். அதனால அதை திருப்பியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறார். அனுகூல தர்க்கஸ்துக்தமர்த்தம் ந ஜானாமி இது பிரதீதி அந்யதா அனுபபத்தியாதி ரூபா பிராகுப்தா ஏதா முடிச்சுட்டார். ஆக இந்த அனுகூல தர்க்கம் சொல்லியாச்சுன்னா இந்த அனுமானம் சரி. இதுக்கு மேல நியாயாமிருதக்காரர் கேட்பார். அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவாத்துன்னு சொல்றச்சு பிரகாசக பதவாச்சியத்வா அப்படின்னு அர்த்தம் சொன்னேன். அதை வச்சு அவர் கேள்வி பண்றார். ஏதேனா கோசப்தவாச்சியத்வேன பிருத்திவியா அப்படி சிருங்கித்வானுமானாபாதா அபாஸ்தா. பிருத்திவி சிருங்கவதி, பூமிக்கு கொம்பு உண்டு. ஏன்? கோசப்த வாச்சியத்வாத். கோவத்து கோங்கிற சப்தத்துக்கு வாக்கியமாக பிருத்திவியும் உண்டு. இந்த கோசப்தத்துக்கு பல அர்த்தங்கள், அதுல பூமிக்கு கூட கோங்கிற சப்த வாக்கியத்துவம் உண்டு. அப்ப கோங்கிற சப்தம் மாட்டுக்கு உண்டா இல்லையா? மாட்டுக்கு கொம்பு உண்டா இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் கோங்கிற சப்தத்துக்கு வாக்கியார்த்தமா இருக்கிறதுனால பூமிக்கும் கொம்பு உண்டுன்னு சொல்லலாமா? அத போல அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவார்ன்றது பிரகாசக சப்த வாக்கியமாக இருக்குங்கிறதுக்காக இந்த ஞானத்துக்கு முன்னாடி அஜ்ஞானம் இருக்குன்னு நீ சாதிக்கிறது அதுக்கு சமமா இருக்கு. அந்த ஆபாசம், அனுமானாபாசம் அதை போல இருக்கு, இது ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு பதில் சொல்லிட்டார் இவர். அப்படி சொல்ல கேள்வி பண்றதுக்கு இல்ல. ஏன்னா அனுகூல தர்க்க அபாவா. ஏத்துவருக்கு இதை வச்சு நான் ஒரு சாத்தியத்தை சாதிக்கிறேன்னு சொன்னா அதுக்குள்ள புகுந்து இங்க வியாப்தி தப்பு அப்படின்னு ஏதாவது சொல்லணும். அதுக்கு பதிலா வேற ஒரு ஆபாசம் இன்னும் ஒரு ஆபாசம் இதை போல உன்னோடது இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? அதை போல இல்ல இருக்கு. ஏன்னா அங்க அனுகூல தர்க்கம் இல்லை. நீ காமிக்கிற அந்த அனுமான ஆபாசத்துல அனுகூல தர்க்கம் கிடையாது. பிருத்திவிக்கு கொம்பு இல்லாட்டா என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டா ஒன்னும் அனுகூல தர்க்கம் இல்லை. ஆனா இங்க இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்குல்லேன்னு சொன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த விவகாரத்துக்கே அனுபவத்தி வருது இல்லையா? அதனால இங்க அனுகூல தர்க்கம் இருக்கு. அதனால அந்த ஆபாச சாமியம் சொல்ல முடியாது. இதுக்கு மேல வேற ஒரு கேள்வி. இந்த அஜ்ஞானத்தை சாதிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு அனுமானம் சொல்லணும்? அஜ்ஞானம் தான் சாட்சி பாஷ்யம்னு நம்ம சித்தாந்தம். சாட்சி பாஷ்யம்னா அஜ்ஞானம் தெரிஞ்சுட்டே இருக்கு, சாட்சிக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. அதனாலதான் ஒரு நிமிஷம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சந்தேகம் பட்டு அதை தீர்மானம் பண்ணி அப்படியே தெரியாதுன்னு சொல்லணுங்கிறது இல்லை. ஞானம் எப்படி சாட்சி பாஷ்யமோ அதே மாதிரி அஜ்ஞானமும் சாட்சி பாஷ்யம். அப்படி இருக்கிறது அதுக்கு என்ன அனுமானம் தேவைப்படுறதா அப்படின்னு கேள்வி. அனுமானம் பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, இல்ல நிறைய பிரமாணங்கள்லாம் சொல்றாரு. அதுக்கு எதுக்கு சாட்சி சித்த விஷயத்துல ஒரு பிரமாணமும் தேவைப்படாது. நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய சாட்சிக்கு தெரிஞ்சு கொடுத்தனா நான் சௌக்கியமா இருக்கேங்கிறதுக்கு நீ ஒரு பிரமாணம் காமிச்சு அதை சாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சுகமோ துக்கமோ தேவையே கிடையாது. அதனால அஜ்ஞானம் இவருக்குங்கிறதுக்கு சாட்சி சித்தமா இருக்கும்போது அதுக்கு என்ன பிரமாண அனுமானங்கள்லாம் என்ன தேவையான்னு கேள்வி வரும். அதுக்கு சொல்ற அஜ்ஞானஸ்ய ஸ்வரூபேண அஜ்ஞான அவிஷயத்வேதி தத் பாவத்வாதிகம் அஜ்ஞான விஷயோ பவத்தேவ. சொல்றமா இது? இதுல என்னாச்சு, இன்னும் ஒரு சிக்கலும் இதுல இருக்கு. சாட்சி பாஷ்யமான ஒரு வஸ்து தெரியாம போகவே போகாது, அப்படிதானே? சாட்சி பாஷ்யம்னா அது இருக்கும்போது தெரிஞ்சுட்டே இருக்கும். சாட்சி அதை காமிச்சு கொடுக்கறதுன்னு சொன்னா அது இருந்தா சாட்சியால பிரகாசப்படுத்தப்படும், சாட்சிக்கு விஷயமாகாம அது இருக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானமும் சாட்சி பாஷ்யம் தானே? ஆமா. அப்பனா அஜ்ஞானம் இருக்கிறது தெரியாம போகவே போகாது, எல்லாருக்கும் தெரியும். அதாவது அப்படி சொன்னா என்ன ஆச்சு, அஜ்ஞான விஷயகமாக இன்னொரு அஜ்ஞானம் இல்லைன்னு. அஜ்ஞானத்துக்கு அஜ்ஞானம் கிடையாது, அஜ்ஞானம் தெரியாம போகாது, அஜ்ஞானத்துக்கு இன்னொரு அஜ்ஞானம் கிடையாது அப்படிதான் சொல்றதா ஆச்சு. ஆனா அந்த ஒரு ஸ்லோகத்துல சுவாஜ்ஞான ஜானினோ விரலாக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அஜ்ஞானம் தெரியாம போகாது. சரி, அதனால இங்க என்ன வந்தது, கேள்வி கேட்கறதுக்கு இடம் வந்தது. இந்த அனுமானம் இருக்கே, நீங்க ஒரு பெருசா அனுமானம் சொன்னாலே இதுவும் ஒரு பிரமாண தியானம் தானே. இந்த பிரமாண தியானம் எதை சாதிக்கிறது? அஜ்ஞானத்தை சாதிக்கிறது. அதாவது இந்த ஞானத்துக்கு விஷயம் பாவரூபமான அஜ்ஞானம்.
இது வாஸ்தவம் தானே? நீங்க பிரமாண ஜானத்தை பட்சமாக வச்சு அதுல அஜானபூர்வகத்துவத்தை சாதிக்கிறேன், அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவங்கிற ஹேதுவை கொண்டு. அப்ப பிரமாண ஜானத்துல இந்த அனுமானமும் சேருமா சேராதா? அவசியம் சேரணும். இதுவும் பிரமாண ஜானம் தான். அஜானம் உண்டுன்னு சாதிக்கக்கூடிய இந்த அனுமானம் இது ஒரு பிரமாணம் தானே. அப்ப இதுவும் பிரமாண ஜானம் தான். அப்ப பிரமாண ஜானம்னா அதுல ஹேதுவும் இருக்கணும், அதே மாதிரி சாத்தியமும் இருக்கணும். பட்சத்துல ஒரு இடத்துல ஹேது இல்லாம போச்சுன்னு சொன்னா அதை அசித்தின்னு சொல்றது, சொரூபா சித்தி பாகா சித்தி இதாவது சொல்றது. கொஞ்சம் இடத்துல இல்லை கொஞ்சம் இடத்துல இருக்குன்னு சொன்னா பாகா சித்தின்னு வரும். அதே மாதிரி பட்சத்துல சாத்தியம் இல்லாம போயிடுத்துன்னு சொன்னா அப்ப அதை பாதம்னு சொல்றது, அம்சதா பாதம்னு வரும். பாதி இடத்துல இருக்கு பாதி இடத்துல இல்லைன்னு சொன்னா. இப்ப இந்த பிரமாண ஜானம்னு நீ பட்சத்தை சொல்லிட்டு பிரமாண ஜானத்துவம் பக்ஷதாவச்சேதகம் இல்லையா? அப்ப இந்த அனுமானம் இருக்கே இது கூட அந்த பட்சத்துல சேர்த்ததாக ஆகும். அப்படி சொல்லும் போது இந்த அனுமானத்துல சாத்தியமும் ஹேதுவும் ரெண்டும் இருக்குன்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியான்னு கேட்கிறேன். இந்த அனுமானத்திலையும் சாத்தியம் இருக்குன்னு சொன்னா இதனுடைய விஷயமான அஜ்ஞான விஷயக்கமா இன்னொரு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லியா? அப்ப என்ன ஆகும்? அஜ்ஞானம் சாட்சி பாஷ்யமாக இருக்கிறதுனால அஜ்ஞான விஷயக்கமான அஜ்ஞானம் இருக்க முடியாதே, அப்படி விரோதம் நினைக்கும். ஏன்னா சாட்சி பாஷ்ய விஷயத்துல அஜ்ஞானம் கிடையாது. அதே மாதிரி தெரியாத வஸ்துவை காண்பிச்சு இருக்கிறதுனாலே அப்படின்னு ஹேத்து சொல்லியிருக்காரு, அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்வாத் அப்படின்னு. இது சொல்லணும்னாலும் அஜ்ஞானத்துக்கு இன்னொரு அஜ்ஞானம் இருந்தா தான் முடியும். ஏன்னா அஜ்ஞானம் தெரியாம இருந்து அப்பேற்பட்ட அஜ்ஞானத்தை இதை காண்பிச்சு கொடுத்திருக்க இந்த அனுமானம்னு சொல்லணும் இல்லையா? அப்பதானே ஹேத்துவத்துல வரும். அப்ப அஜ்ஞான விஷயமான அஜ்ஞானம் சொல்லணும், அது சொல்ல முடியாது போயிடும். இப்போ சாட்சி பாஷ்யம்னு சொல்ற விஷயத்துல ஆக அஜ்ஞானத்தை சாட்சி பாஷ்யம் அப்படின்னு சொல்றவனுக்கு அஜ்ஞான விஷயக்கமான இன்னொரு அஜ்ஞானம் இல்லாத காரணத்தினாலே விவாதபதம் பிரமாண ஜானம் அப்படிங்கிற இந்த அனுமானம் ஒண்ணு இருக்கே, இந்த அனுமானமும் ஒரு பட்சத்துல சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பட்சமா இருக்கக்கூடிய அனுமானத்துல சாத்தியமும் இல்லை ஹேதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக ஆயிடும். ஆக நீ சொன்ன அனுமானம் தப்பு. பட்சத்திலேயே ஒரு இடத்துல ஹேது இல்லை ஒரு இடத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்துடுச்சுன்னா அது அம்சத்தகா பாதம் அம்சத்தகா சுரூபா சித்தி இதெல்லாம் வந்துவிடும் இல்லையா? ஆக இந்த அனுமானம் தப்புன்னு சொல்றதுல தாற்பயம் பூர்வபக்ஷி. அதுக்கு இவர் பதில் சொல்றார், அஜ்ஞானஸ்ய ஸ்வரூபேண அஜ்ஞான அவிஷயத்வேபி தத்பாவத்வாதிகம் அஜ்ஞான விஷயோ பவத்யேவ. அஜ்ஞானம்ங்கிறது தெரியாது அப்படிங்கிற அம்சம் சாட்சி பாஷ்யமாகும். ஆனால் அதுக்கு விஷயம் பாவமா அபாவமா இதெல்லாம் சாட்சி பாஷ்யம் இல்லை. இது வாஸ்தவம் தானே? இந்த சாட்சி ஒரு வஸ்துவை ஸ்வரூப அது யோக்கியமா இருந்தால் அதனுடைய ஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சுகம் தெரியறது, இந்த சுகம் எந்தத்தினால வந்தது அப்படின்னு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எந்த புண்ணியம் பண்ணினத்தினால இந்த சுகம் நமக்கு கிடைச்சது இந்த சாட்சி பாஷ்யமாகணும்னு அவசியமே கிடையாது. தெரியாது, சுகம் தெரியாது. ஆக சுகம்ங்கிறதுக்குன்னா சுகமா இருக்கேன்னு சொல்றது, துக்கம் வந்ததுன்னா துக்கமா இருக்கேங்கிறது தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு காரணம் அது எத்தனை நாள் இருக்கும் இதெல்லாம் சாட்சி பாஷ்யம் இல்லை. அதனாலதான் ரஜதம் இதம் ரஜதம்னு பிராந்தி வருதே, அந்த ரஜதம் நமக்கு சாட்சி பாஷ்யம். வேற ஒரு பிரமாணத்தால தெரியல, அது சாட்சி வேத்தியம்னு சொல்லியிருக்கோம். சாட்சி வேத்தியமா இருந்தாலும் அந்த சாட்சிக்கு தெரியல அது பொய்யுங்கிறது. அதோட மித்யாத்துவம் சாட்சி வேத்தியம் இல்லை. அது எப்ப இன்னொரு தடவை பாதம் வருமோ அதுக்கப்புறம் தான் ஓஹோ இது தப்பு இது பொய்ன்னு அப்புறம் தான் தெரியும். அதனால ரஜதம்னு சொன்னா சாட்சி வேத்தியம், ஆனா அதோடைய மித்யாத்துவம் சாட்சி வேத்தியம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அஜ்ஞானத்தினுடைய ஸ்வரூபம் சாட்சி பாஷ்யமாக இருந்தா கூட அந்த அஜ்ஞானத்துல உள்ள அனாதித்துவமோ இல்ல பாவரூபத்துவமோ இதெல்லாம் சாட்சிக்கு விஷயம் கிடையாது. இந்த அனுமானம் என்ன பண்றது? அனாதி பாவரூபமா இருக்குங்கிறத சாதிக்கிறது இல்லையா, பாவரூபத்துவத்தை சாதிக்கிறது. அதனால அந்த விஷயத்துல அஜ்ஞானம் சொன்னா தப்பு இல்லை. ஆக சுகம் ஸ்வரூபத்தா சாட்சி பாஷ்யம், ஆனா சுகத்தை பத்தின பல விஷயங்கள் நமக்கு அஜ்ஞான விஷயமாக இருக்கலாம் சாட்சி பாஷ்யம் ஆகாததுனால. அதே மாதிரி அஜ்ஞானம் ஸ்வரூபத்தா சாட்சி பாஷ்யம், அஜ்ஞானம்னா தெரியும், ஆனா அஜ்ஞானத்தினுடைய பல விசேஷங்கள் சாட்சிக்கு விஷயம் ஆகாததுனால அது அஜ்ஞான விஷயமாக இருக்கலாம். அதனால இந்த அனுமானத்திலையும் விஷய ஆவரண இந்த சாத்தியம் இருக்கு.
ஸ்வப்ராகபாவ வத்திரிக்த ஸ்வவிஷய ஆவரண ஸ்வநிவர்த்திய ஸ்வதேசகத வஸ்துவந்தர பூர்வகத்துவங்கிற சாத்தியம் இருக்கு. இந்த பாவத்வாத விஷயக்கு அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, அதே காரணத்தினால தெரியாத ஒரு விஷயத்தை தெரிவிக்கக்கூடியதாகவும் இந்த அனுமானம் ஆயிடுச்சு. அப்பிரகாசிதார்த்த பிரகாசகமாகவும் ஆயிடுச்சு. அதனால ஹேது சாத்தியம் எல்லாமே இருக்கு. நம்ம அனுமானத்துல ஒரு தோஷமும் இல்லை. அஜ்ஞானஸ்ய ஸ்வரூபேண அஜ்ஞான அபிஷயத்வேபி சாட்சி பாஷ்யமாக இருக்கிறதுனால அதனுடைய ஸ்வரூபம் அஜ்ஞானத்துக்கு விஷயம் ஆகாவிட்டாலும் தத் பாவத்வாதிகம் அஜ்ஞான விஷயா பவத்தேவ. அந்த அஜ்ஞானத்தினுடைய பாவரூபத்துவங்கள்லாம் இருக்க இதெல்லாம் தெரியாது, அஜ்ஞானத்துக்கு விஷயமா ஆகலாம். தஸ்ய அஜ்ஞான கிராஹக சாட்சி அக்ராஹ்யத்வா. அந்த பாவத்துவம் எல்லாம் பாவரூபத்துவங்கள்லாம் அஜ்ஞானத்தை தெரிவிக்கக்கூடிய சாட்சியால கிரகிக்கப்படவில்லை. அந்யதா தத்திர விவாதோ நஸ்ய. ஒரு சமயம் சாட்சியே அஜ்ஞானத்துடைய பாவரூபத்தை தெரிவிச்சிருந்தால் யாருமே அதுல விவாதம் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே, ஒரே விதமா தெரியணும் இல்லையா. அதனால அதுல அந்த பாவரூபத்தும் சாட்சிக்கு விஷயம் இல்லைங்கிறது விவாதம் இருக்கிறதுனாலேயே தீர்மானம் ஆயிடுறது. ஏவம் பிரமாயாக ஸ்வவிஷய ஆவரண பாவபூர்வகத்துவமபி ந பிரமாஸ்வரூபகிராஹக சாட்சி கிராஹ்யம். அஜ்ஞானத்துக்கு சொன்ன மாதிரியே நமக்கு பிரமா ஒரு ஞானம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் சாட்சியால தெரியும். ஆனா அந்த ஞானத்தினுடைய விஷயம் இதுக்கு முன்னாடி அஜ்ஞான விஷயமாக இருந்தது அப்படிங்கிறது சாட்சியால கிரகிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது அவசியம் இல்லை. விஷய ஆவரண பாவபூர்வகத்துவம் சில சமயம் தெரியலேங்கிறது தெரியும், ஆனா அது ஒரு பாவரூப பதார்த்தத்தினால மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை நாம முதல்ல புதுசா பார்க்கும்போது இந்த வஸ்துவானது கிட்ட முன்னாடி நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாவரூப பதார்த்தத்தினாலே ஆவரணம் செய்யப்பட்டு இருந்தது அப்படின்னு சாட்சிக்கு தெரியணுமா என்ன? அதெல்லாம் தெரியாது இல்லையா. அது அனுமானத்தாலதான் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நீங்க எந்த பிரமாண ஜானம் வச்சிருந்தாலும் அது பட்சத்துல வச்சிருந்தோம்னா அதனுடைய விஷயத்துல இந்த மாதிரி அஜ்ஞான விஷயத்தும் வரலாம். அதான் ஸ்வவிஷய ஆவரண பாவ பூர்வகத்துவம் அப்படி ந பிரமாஸ்வரூப கிராஹக சாட்சி கிராஹ்யம். சாட்சி கிராஹ்யம் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் அஜ்ஞானத்துக்கு விஷயம் ஆகலாம், தாராளமா ஆகலாம். ததாச்ச தத்கிராஹிகாயாக ஏதஸ்யாக அனுமிதேஹே சாத்திய சாதன உபயாதிகரணத்வாத் ந கோபி தோஷா. இதனால என்னாச்சு, தத்கிராஹிகா இந்த மாதிரி ஸ்வவிஷய ஆவரண பாவபூர்வகத்துவம் இதை தெரிவிக்கக்கூடிய இந்த அனுமதி இருக்கு. இந்த அனுமதியும் ஒரு பிரமா தானே. பிரமான்னு சொன்னா இந்த பட்சத்துல அதுவும் இந்த அனுமானத்துல இது கூட ஒரு பட்சமாக சேர்ந்திருக்கு. அதுல சாத்தியம் இருக்கணும், பட்சத்துல சாத்தியம் இருக்கணும், ஹேது இருக்கணும், எல்லாமே இருக்கு, ஒன்னும் கஷ்டமில்லை. அதனால நகோபி தோஷா. இதை முடிச்சுட்டார். திருஷ்டாந்தத்துக்கு வர திருஷ்டாந்தேச்ச அந்தகார அவ்யவஹிதோத்பத்திகத்துவம் விசேஷம் தேன ந பிரதமபத வையர்த்தியம் நவா த்விதீயாதி பிரபாயாம் சாத்திய சாதன வைகல்யம். அந்தகாரே பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்துன்னு போட்டா. ஒரே இருட்டு, அந்த இருட்டுல விளக்கேற்றும் போது முதல்ல வந்த அந்த பிரபை இருக்கே, அந்த பிரபையை திருஷ்டாந்தமாக கொடுக்குறார். அதுல அந்தகாரங்கிறது ஒண்ணு சொல்லணும், அந்தகார அவ்யவஹித உற்பத்திகமாக சொல்லணும். இல்லைன்னா வெளிச்சமா இருக்கிறதே ஒரு விளக்கத்தை விட்டு இதுக்கு முன்னாடி அது இல்லையேன்னு சொன்னா என்ன பண்றது, இருட்டு இல்லையா. நல்ல பட்ட பகல்ல ஒரு விளக்கத்தை வச்சு இதோ இதுல பிரதமோத்பன்ன பிரதீப பிரபா, இந்த பிரபை இருக்கு, இதுல உங்க சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்றது. அதனால அந்தகாரேன்னு போடணும். அந்தகாரங்கிறதுல வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விளக்கு ஏற்றி வச்சான்னா அதுவும் பிரதம பிரபா ஆயிடும் இல்லையா. அதனால அந்தகார அவ்யவஹிதோத்தர உற்பத்திக்கான அந்த விசேஷம். அதாவது இதுக்கு முன்னாடி அந்தகாரம் அவசியம் இருந்திருக்கு. இதுதான் முதல் விளக்கு அப்படிங்கிறது வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஏத்துற விளக்கு கணக்கு கிடையாது. அதான் சொல்றார் அந்தகார அவ்யவஹித உத்தர உற்பத்திகத்துவம். அவ்யவஹித உற்பத்திகன்னா அவயதோத்தர உற்பத்தி, உத்தர காலத்துல உற்பத்தியானதாக இருக்கணும். தேன ந பிரதம பத வையர்த்தியம் நவா த்விதீயாதி பிரபாயாம் சாத்திய சாதன வைகல்யம். இது பழிச்சுன்னு தெரியுது. அதாவது இதுக்கு அதனாலதான் பிரதம பதம், இதுக்காக தான் பிரதம பிரதீப பிரபான்னு போடுறோம்.
இல்லாட்டா என்ன ஆகும், திவிதியாதி பிரபையை வாங்கிட்டோம்னா அதுலயும் தான் பிரகாசகத்துவம் இருக்கு. ஆனா அது இருட்டை போக்கினதாக சொல்ல முடியாது. இருட்டே இல்லையே, அது வரைச்ச முதல்ல போயிடுச்சு. அதனால அந்த சாத்தியம் சாதனம் ரெண்டுமே இல்லை. அப்பிரகாசிகார்த்த பிரகாசகத்துவமும் கிடையாது, ஆவரண பூர்வகத்துவம் இல்லாத போது சாத்திய வைக்கல்யம் சாதன வைக்கல்யங்கள்லாம் வரும். விஸ்தரேண அந்நியத்திர விற்பாதிதம் இதம் அஸ்மாபி சொல்லியிருக்கார். ஆனா எங்க சொல்லியிருக்காருன்னு தெரியல. இவ்வளவு விஸ்தாரம் வேற எங்கேயும் இல்லை. இங்கதான் விஸ்தாரமா இருக்கு. கொஞ்சமா ஏதாவது வேற இடத்துல சொல்லியிருக்கலாம். வேற எங்கேயுமே இவ்வளவு விஸ்தாரமா சொன்ன மாதிரி தெரியல. சம்சய விசாரிக்க வியாக்கியானத்துல எங்கேயானு சொல்லியிருக்காரோ, வேதாந்த கல்பலட்சிக்கான அதுல இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சொல்லி வைக்கிறார், இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன் பார்த்து. இந்த அஜ்ஞானம் உண்டுன்னு சாதிக்கிறதுக்கும் அனுமானம் பண்ணினா இல்லையா, பிரதி அனுமானம். இல்லைன்னு சொல்றதுக்கு நான் பண்றேன் பாரு அனுமானம். அது என்ன கஷ்டம் பாருங்க. ரொம்ப இந்த இடத்துல தார்க்கிகால் தான் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணலாம். இவ என்னமோ ஒண்ணு சொல்லுவா, ஆனா அது அங்க சித்திக்கும். இப்போ நீ சொல்ற அஜ்ஞானங்கிறது கிடையாதுன்னு நான் சாதிக்கிறேன்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, அங்கேயும் உனக்கு ஆட்டம் போடும். ஏன்னா இல்லைன்னு நீ சொல்லணும்னா அது இருந்தா தானே, அந்த பிரதியோகி இருந்தா தானே இல்லைன்னு சொல்றது. அவர் உதயநாச்சாரியர் கேட்கிறார், ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சாதிக்க வந்தான்னு வச்சு, இல்லேன்னு அபாவத்தை சாதிக்கிறேன், அந்த அபாவத்துக்கு பிரதியோகி எங்க இருக்கு சொல்லு இல்லையா? அது பிரதியோகி இருந்தா தானே அது இல்லைன்னு சொல்லலாம். கடம் இல்லைன்னு சொன்னா அந்த இடம் அங்க இருக்கு, சரி இங்க இல்லை. அந்த மாதிரி ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் எங்க இருக்கா சொல்லு முதல்ல, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா அப்பிரசித்தின்னு வந்துடும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி இங்க மாற்றிடுவான். பாவரூப அஜ்ஞானங்கிறது கிடையாது அப்படின்னு நியாயாமத்துக்காரர் ஆரம்பிச்சாருன்னா முதல்ல அது கிடையாதுன்னா அந்த அபாவத்துக்கு பிரதியோகி என்ன சொல்லு அப்படின்னு வரும். அதுக்காக ஜாக்கிரதையா ஒரு தினசா அந்த சப்தத்தை போடாம வேற தினசா பண்ணிடுறது. ஆனா பலம் என்ன வரும்னா நீங்க சொன்னது இல்லைன்னு ஆயிடும். அதான் எப்படின்னு பாருங்க. அநாதித்வே சதி பாவத்வம் அபாவ விலக்ஷணத்துவம் வா ந நிவர்த்திய நிஷ்டம் அநாதிபாவ மாத்திர விருத்தி தர்மத்வா அநாதி அபாவ விலக்ஷண மாத்திர விருத்தி தர்மத்வாத்வா ஆத்மத்துவத்து. ரெண்டு சொல்லுகிறார், நம்ம பிரிச்சு பண்ணுவோம். அநாதித்வே சதி பாவத்வம் ந நிவர்த்திய நிஷ்டம் அநாதிபாவ மாத்திர விருத்தி தர்மத்வாத் ஆத்மத்துவத்து. இது ஒரு அனுமானம். அநாதித்வே சதி பாவத்வம் இல்ல, அநாதித்வே சதி அபாவ விலக்ஷணத்துவம் ந நிவர்த்திய நிஷ்டம் அநாத்தியபாவ விலக்ஷண மாத்திர விற்த்தித்வா ஆத்மத்துவத்து. ரெண்டுல ஒண்ணு சொல்றேன். இது குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அநாதித்வே சதி பாவத்துவம்னா அது அநாதியாகவும் இருக்கணும், பாவ பதார்த்தமாகவும் இருக்கணும். அந்த தன்மைக்கு அநாதித்வே சதி பாவத்துவம்னு. இந்த ஒரு தன்மையானது நிவர்த்தியாக கூடிய ஒண்ணுல இருக்க முடியாது அப்படின்னு அனுமானம் பண்றேன். தெரியுமா? இதனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. நீங்க அஜ்ஞானம் அநாதி பாவ ரூபம்னு சொல்றீங்க, அது ஞானத்தினால நிவர்த்தியாக கூடியதுங்கிறேன். அப்ப அது நிவர்த்தியமாச்சு. நிவர்த்தியமா இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்துல அநாதித்வே சதி பாவத்துவங்கிற அந்த தர்மம் இருக்கு இல்லையா, இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அநாதித்வே சதி பாவத்துவங்கிறது நிவர்த்திய நிஷ்டம் ஆகாதுன்னு சொல்றேன். அப்ப நான் என்னாச்சு, உங்க அஜ்ஞானம் இல்லைன்னா எடுத்தா இல்லையா? நான் சொல்றேன் இந்த சாத்தியம் அநாதித்வே சதி பாவத்துவங்கிறது நிவர்த்தியமாக நிவர்த்தியாக கூடிய வஸ்துவில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்ப பாவரூப அஜ்ஞானம் இல்லைன்னு ஆச்சா இல்லையா? ஏன்னா ஞான நிவர்த்தியமா பாவரூப அஜ்ஞானம் ஒண்ணு வச்சு ஒத்துந்தேன்னா அதுலயே அநாதித்வே சதி பாவத்துவம் இருந்து விடுமே. அப்ப நான் சொன்னது தப்பா போயிடுமே. அதனால நான் என்ன அனுமானம் பண்ணேன், அநாதித்வே சதி பாவத்துவங்கிறது ஒரு நிவர்த்திய பதார்த்தத்துல இருக்காது. ஆக நீங்க சொல்ற அஜ்ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அதை நேர வாயால சொல்ல முடியாது, ஆனா இல்லைங்கிறது பலத்தக சித்தி. இது இந்த சாத்தியங்கள்லாம் பிரசித்தமா இருக்கு. அநாதித்வே சதி பாவத்துவம் எங்க வேணாலும் சொல்லலாம். நம்ம
பாவத்துவம் போட்ட அனாதித்வே சதி பாவத்துவம் போட்டதால பரமாத்மாவை சொல்லலாம், ஜீவாத்மாவை சொல்லலாம். எத்தனையோ ஆகாசம் ஆகாசம் எல்லாம் கூட பரமத்தத்துல பிரசித்தமா இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய பதார்த்தம் இல்லை. ஆக அனாதியாகவும் பாவமாகவும் இருக்கக்கூடிய பதார்த்தம் நிவர்த்தியாக கூடியதாக இருக்காது அப்படிங்கிறத இப்படி சொல்றான். இது ஒண்ணு, ஒரு அனுமானம். இதுக்கு ஹேத்து என்ன சொன்னான்னா அனாதி பாவ மாத்திர விருத்தி தர்மத்துவா. இதுதான் கொஞ்சம் அசைக்க மாதிரி இருக்கு, அதையே திருப்பி சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. அனாதியாகவும் பாவமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்துல மாத்திரம் இந்த தர்மம் இருக்கிறதுனாலே அப்படின்னு சொன்னா அதேதான் திருப்பி சொல்றேன். இதை நாம அப்புறம் பாத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு அனுமானம் வேணும். இப்படி சொன்னாச்சுன்னா அஜ்ஞானத்துக்கு இடம் இல்லை, நீங்க சொல்ற பாவரூப அஜ்ஞானத்துக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். அனாதியாகவும் அபாவ விலட்சணமாகவும் இருக்கக்கூடிய பதார்த்தம் நிவர்த்தியமாக ஆகாது. இதை என்ன சொல்றது? அனாதித்வே சதி அபாவ விலட்சணத்துவம் வா ந நிவர்த்திய நிஷ்டம். அதெல்லாம் இதுதான். அனாதியாகவும் அபாவத்தை காட்டிலும் வித்தியாசப்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வஸ்து நிவர்த்தி ஆகாது, நிவர்த்தியம் ஆகாது. அப்படிதான் நிவர்த்தி நிஷ்டமாக அந்த தன்மை இருக்காது. அதே மாதிரி ஒரு ஹேது அனாத்யபாவ விலட்சண மாத்திர விற்த்தித்வாத்வா. இப்படி இந்த சாத்தியம் சித்திச்சு கொடுத்தோம்னா அஜ்ஞானங்கிறது இல்லைன்னு தானா சித்தமாயிடும். இதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா ஆத்மத்துவத்து. எங்க போய் வியாப்தியை பார்த்தேன்னா ஆத்மாவில பார்த்தேன்னா ஆத்மா அனாதியாகவும் பாவமாகவும் இருக்கு, அனாதியாகவும் அபாவ விலட்சணமாகவும் இருக்கு. அதே சமயத்துல அது நிவர்த்தியம் இல்லை. எல்லார் மதத்திலையும் அது சத்தியமா இருக்கக்கூடிய வஸ்து. அதனால அதை திருஷ்டாந்தமா காமிக்கும். இது ஒண்ணு. அப்புறம் வேற ஒரு திருஷ்டாந்தம் இது நிவர்த்தியத்துவம் வா ந அனாதிபாவ நிஷ்டம் அனாதி அபாவ விலட்சண நிஷ்டம் அபாவ விலட்சண நிஷ்டன் ந இது வா. இங்கே அதே மாதிரி ரெண்டு அதையே திருப்பி போடுறார். முன்னாடி என்ன சொன்னா அனாதியாகவும் பாவமாகவும் இருக்கிற பதார்த்தம் நிவர்த்தியம் ஆகாது. எது நிவர்த்தியமோ அது அனாதிபாவ ரூபமாக ஆகாதுன்னு அப்படியே திருப்பி சொல்ற. சாத்திய சாதன பாவம் வித்தியாசப்பட்டது. அவ்வளவுதான். கடமானது படமாக ஆகாது. எது படமாக இருக்குமோ அது கடமாகாது. ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் விஷயம். அது இது சாதிச்சாலும் அது சாதிச்சாலும் ரெண்டும் ஒண்ணு. இப்படி சொல்லி சொன்னாலும் அஜ்ஞானம் இல்லைங்கிறது சித்தமாகும். நிவர்த்தியத்துவம் வா ந அனாதி பாவ நிஷ்டம் அனாதி அபாவ விலட்சண நிஷ்டன்னா இது வா. இப்படியாவது சொல்லுங்க. நிவர்த்திய மாத்திர விற்த்தித்வா பிராகபாவத்துவத்து. இதுக்கு திருஷ்டாந்தம் பிராகபாவத்துவம். பிராகபாவத்துவம் அனாதி பாவ நிஷ்டம் கிடையாது. ஏன்னா அது அபாவம் இல்லையா? அதனால அது அனாதி பாவத்துல இல்லாததுனால அது திருஷ்டாந்தமாக சொல்லலாம். அபாவமாகவே இருக்கிறதுனால அபாவ விலட்சண நிஷ்டன்னாங்கிறதும் ரெண்டும் அதுல சரியா வருது. இன்னொரு சாபம் பண்ணுவாங்க. ஏகப்பட்டது வரிசையா சொல்லிடுறது. அனாதித்துவம் வா ந ஆவரண நிஷ்டம் அனாதி மாத்திர விற்த்தித்வா பிராகபாவத்துவது. இது மூணாவது. அனாதித்துவங்கிறது ஆவரணத்தில் கிடையாது. அதாவது ஆவரணம் அனாதியா இருக்க முடியாதுங்க. இது விஷயத்தை மறைக்கிறதுன்னு சொல்றதோ இல்லையோ, விஷயத்தை மறைக்கக்கூடிய ஆவரணம் அனாதியாக இருக்க முடியாது. விஷயம் அது என்னமோ ஹேத்து ஒண்ணுமே சரியா இல்லை. அதாவது அனுகூல தர்க்கம் கிடைக்க மாட்டேங்கிறது. இப்ப பாருங்க, அனாதித்துவம் வா ந ஆவரண நிஷ்டம். அனாதித்துவங்கிறது ஆவரணத்தில் கிடையாது. எது ஆவரணம் பண்ணுமோ அது அனாதியாக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்? அனாதி மாத்திர விற்த்தித்வா. அனாதித்துவம் அனாதியில தானே இருக்கும். அதனால ஆவரணத்துல இருக்காது. பிராகபாவத்துவம் வருது. பிராகபாவத்துவம் பிராகபாவத்துல அதுதான் இன்னும் சித்தமா இல்லையே. அதான் இந்த அனுமான சித்தமாச்சுன்னா உங்க மாயை அடிபட்டு போகுங்கிறேன். அந்த மாயையோ அஜ்ஞானமோ அது ரெண்டும் இந்த அனுமானம் சித்தமாச்சுன்னா அது இல்லாத போடு. அதான் சொன்னேனே, அது நேரடியா உங்க மாய அஜ்ஞானங்கள்லாம் இல்லைன்னு நான் வாயால சொன்னா எனக்கு ஒரு இடைஞ்சல் வந்துடும். அதனால இந்த மாதிரி ஒரு நியமத்தை சொல்லிவிட்டேன்னா அது தானா இல்லாத போயிடும். அதை இல்லைன்னு சொல்றதுக்கு தான் தாத்பரியம். அப்புறம் இன்னும் ஒண்ணு பாருங்க, எவ்வளவு பண்ணிட்டேன். பிரமாண ஜானம் வா
அநாதி அபாவான்ய அநாதி அனிவர்த்தகம் தியானத்வா பிரமவத் இத்தியாதினா சத்பிரதிபக்ஷதா. இத்தனை சத்பிரதிபக்ஷமா நீங்க அனாதியான ஒரு பாவத்தை நிவர்த்தி பண்றது பிரமாண ஜானம்னு சாதிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அனாதி அபாவத்தை காட்டிலும், அதாவது அந்த பிராகபாவங்கிறத ஒன்ன விட்டுட்டு வேற எந்த அனாதியையும் இந்த தியானம் நிவர்த்தி பண்ணாதுன்னு சாதிக்கிறேன். இது சரிதானே? பிரமாண ஜானமானது தன்னுடைய பிராகபாவம் ஒண்ணு இருக்கு, அது போகும். அனாதி அபாவமோகம் அதை காட்டிலும் வேற எந்த அனாதியா இருக்கக்கூடிய வஸ்துவையும் நிவர்த்தி பண்ணாது. ஆக அஜ்ஞானங்கிறது ஒண்ணு இல்லை. அஜ்ஞானம் ஒண்ணு இருந்தா தானே அதை நிவர்த்தி பண்றதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆக இந்த அனுமானம் சித்திச்சுதுன்னா அஜ்ஞானங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சித்தமாயிடும். அனாதி ஆன பிரமாண ஜானம் அனாதி அபாவான்ய அனாதி அநிவர்த்தகம் ஞானத்வாத் பிரமவத்து. பிரமமும் அதே மாதிரி தானே, பிரமத்தை திருஷ்டாந்தமா சொல்லலாம். பிரமம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுவே அஜ்ஞானத்தினால வந்தது தானே, அது எங்க அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது? அதனால பிரமம் எதையும் நிவர்த்தி பண்ணல. ஆக தன் பிராகபாவத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கு. பிராகபாவங்கிற ஒரு அனாதியை விட்டுட்டு வேற எந்த அனாதியையும் அதனால நிவர்த்தி பண்ண முடியல பிரமத்தினால, இல்லையா? அதே மாதிரிதான் பிரமாவா இருக்கக்கூடிய ஞானம் கூட தன் பிராகபாவத்தை நிவர்த்தி பண்ணலாமே தவிர வேற ஒரு அனாதியை நிவர்த்தி பண்ண முடியாது. இது கொஞ்சம் சரியா இருக்கா மாதிரி இருக்கு இந்த அனுமானம். இதெல்லாம் சத்பிரதிபக்ஷம்னு சொல்றது. இவ்வளவு தூரம் எல்லாம் சொன்னா நீங்க சொன்ன அனுமானத்துக்கு இது பிரத்யனுமானம். நீங்க சொன்னது அஜ்ஞான சாதக அனுமானம், நான் சொன்னது அஜ்ஞான பாதக அனுமானம். இதை இவர் சொல்றார். கிருத்தியபாவ மாத்திரேன அகிருதஸ்ய கிருதிவத் பூர்வ பிரகாசாபாவ மாத்திரேன அப்பிரகாசிதஸ்ய பிரகாசோபபத்தேஹே அப்பிரயோஜகத்துவஞ்ச. இது அடுத்த தோஷம். உங்க அனுமானத்துக்கு பிரத்யேகமான நான் பண்ணிட்டேன் ஒண்ணு, நீங்க சொன்ன அனுமானத்துல அப்பிரயோஜகத்துவம் கூட சொல்லுவேன். அதாவது அப்பிரயோஜகத்துவம்னா முன்னாடி சொன்னேன், ஹேது இருக்கலாம் ஆனா சாத்தியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்பிரயோஜகத்துவம். நீங்க சொன்ன மாதிரி அது பாவரூபமான ஒரு பதார்த்தம் முன்னாடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தெரியாத ஒரு பதார்த்தத்தை காண்பித்து கொடுத்ததுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி அது தெரியாதுன்னு சொல்லப்படுற ஒரு அஜ்ஞானம் பாவரூபமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா, நான் வேற திருஷ்டாந்தம் காமிக்கிறேன். செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சதுக்காக அதை செய்யறதுக்கு முன்னாடி கிருத்திய அபாவத்தை காட்டிலும் பாவரூபமா ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்கல இல்லையா? இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை ஒருத்தன் செஞ்சான், அப்பனா செய்யறதுக்கு முன்னாடி கிருத்திய அபாவம் தான் இருந்ததே தவிர அதுக்கு பதில் வேற ஒரு பாவம் இருந்ததுங்கிறது இல்லை. அதை வச்சுட்டு அகிருத்த கிருத்தின்னு அதை சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் பிரகாசமாகறதுக்கு முன்னாடி அந்த பிரகாசம் இல்லாம இருந்ததுங்கிறத வச்சுட்டு இது அப்பிரகாசித பிரகாசகம்னு சொல்லலாம் இல்லையா? செய்யாததை செஞ்சது, தெரியாததை தெரிவிக்கிறது இல்லையா? இந்த மாதிரி ஆசைப்படாததை ஆசைப்படுறது, இந்த மாதிரி படாததை முன்னாடி அப்படி இல்லாததை அப்படி சொல்றதுன்னு சொல்றச்சு அதுக்கு முன்னாடி உள்ளது அபாவங்கிறது படுத்துன்னு சொல்லலாம். ஆக இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தினுடைய ஞானம் இல்லைங்கிற அபாவத்தை கொண்டு அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவங்கிற ஹேத்துவை சொல்லலாம். அதுக்காக பாவரூபமா ஒரு அஜ்ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆக அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்துவங்கிற ஹேத்து இருக்கட்டும், ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாவரூபமான பதார்த்த பூர்வகத்துவங்கிற சாத்தியம் அங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் உனக்கு அப்பிரயோஜகத்துவ செஞ்ச வேற பண்ண. கிருத்திய அபாவ மாத்திரேன அகிருதஸ்ய கிருதிவத் பூர்வ பிரகாசாபாவ மாத்திரேன அப்பிரகாசிதஸ்ய பிரகாச உபபத்தேஹே அப்பிரயோஜகத்துவஞ்ச விதிதே. இது பரியந்தம் பூர்வபக்ஷம். பதில் சொல்றார், நான் அனுகூல தர்க்காபாவேன அப்பிரயோஜகத்வா. நீ சத்பிரதிபக்ஷம் நிறைய 3-4 சத்பிரதிபக்ஷ அனுமானங்கள்லாம் சொன்னேன். அந்த அனுமானத்துல முதல்ல அப்பிரயோஜகத்துவம் நான் சொல்றேன். நீ என்ன பார்த்து அப்பிரயோஜகத்தை சொல்றாலும் என்ன அனுமானத்துல? நீ சொன்ன அனுமானத்துல நான் அப்பிரயோஜகத்துவம் சொல்றேன். அப்ப என்ன ஆச்சு? நீ சொன்ன ஹேத்து இருக்கலாம், நீ சொன்ன சாத்தியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். நீ அனுகூல தர்க்கம் தேடிக்கு போனோம். அதனால உன்னுடைய சத்பிரதிபக்ஷம் சரியா இல்லை. சத்பிரதிபக்ஷம், அதாவது சத்பிரதிபக்ஷ ஸ்தலத்துல வாஸ்தவமா என்ன ஆகும்னு கேட்டா, இங்கேயும்
அனுகூல தர்க்கம் தெரியலையே அங்கேயும் தெரியலேன்னு சொன்னா அனுமானத்துக்கு பிரதிபந்தம் வந்துடும். ஏன்னா இவன் ஒண்ணு சொல்றான் அவன் ஒண்ணு சொல்றான், ரெண்டும் விருத்தமா இருக்கு. இது ஒண்ணு இது இருக்குங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறதுன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அப்படின்னா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் தான் வரும், இல்ல அனுமானம் வராது, தீர்மானம் வராது அப்படிங்கிறது ஆகும். ஆனால் ஒரு பக்கத்துல அதிகமாக அனுகூல தர்க்கம் கிடைச்சதுன்னு சொன்னா அப்ப அதுதான் சித்தாந்தம், இன்னொன்னு தப்புன்னு ஆயிடும். சத்பிரதிபக்ஷம் எப்போ சமபலமா இருக்கும்னு கேட்டா சமபலமா இருந்தா ஒன்னும் நிர்ணயமாகாதுன்னு இருக்கும், அனுமானமே வராதுங்க. ஏறத்தாழ போயிடுத்துன்னு சொன்னா இன்னொன்னு அடிச்சிடும், ஒண்ணு தப்பு ஒண்ணு சரின்னு தீர்மானம் ஆயிடும் அந்த இடத்துல. இப்ப என்ன ஆகுதுன்னா நான் சொல்ற இடத்துல என்னுடைய அனுமானத்துல நான் அனுகூல தர்க்கம் சொல்லிவிட்டேன், நீ அதுக்கு பிரத்யனுமானம் பண்ணினத்துல அனுகூல தர்க்கம் இல்லை. அப்ப உன் பிரத்யனுமானம் அடிபட்டு போகும், என்னுடைய அனுமானம் சித்தி. இது சித்திக்காரருடைய அபிமதம். அனுகூல தர்க்காபாவேன அப்பிரயோஜகத்வா சித்தாந்தி ஹேதோஷ்ட அனுகூல தர்க்க சத்பாவேன சாத்திய வியாப்தியத்வே நிஷ்டிதே சத்பிரதிபக்ஷ அப்பிரயோஜகத்வாதீனாம் அனவகாசாத். ஆதீனாம் வேற போட்டுட்டார். இதுக்கு மேலேயும் நீ வேற ஏதாவது தோரணம் சொல்லலாம் வச்சுட்டு இருந்தேன்னா அதுவும் இல்லை, சேர்த்து போயிடுத்து அடிபட்டு போயிட்டு. சத்பிரதிபக்ஷம் முதல்ல போயிடுத்து, என்கிட்ட அனுகூல தர்க்கம் இருக்கு உங்ககிட்ட இல்ல, சத்பிரதிபக்ஷம் போச்சு. இந்த அனுகூல தர்க்கத்தால வியாப்தி நிச்சயமாகும். வியாப்தி நிச்சயமாயிடுச்சுன்னா அந்த சந்தேகத்தை வச்சுருந்தானே நீங்க விசார சங்கை பண்றது, அப்பிரயோஜகத்துவ சங்கை. வியாப்தி நிச்சயமானதை விட அப்பிரயோஜகத்துவ சங்கை வராது. அதனால அது ஹேத்து இருந்தா சாத்தியம் இல்லாம கூட ஹேத்து இருக்கட்டுமே அப்படிங்கிறது கேட்க முடியாது, வியாப்தி நிச்சயமாயிடுச்சுன்னா. அதனால அப்பிரயோஜகத்துவ சங்கையும் இதனாலேயே போச்சு. அதனால எப்போ அப்பிரயோஜகத்துவ சங்கை சொல்லுவாரோ உடனே நம்ம அனுகூல தர்க்கம் சொல்லிட்டோம்னா பரிகாரம் ஆயிடும். ரூமம் இருக்கு, அக்னி இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா அது காரணமாச்சே, அப்ப அது இல்லாம எப்படி இது இருக்க முடியும்னு சொல்லி பார்க்கணும். அவன் சொன்னா அதனால என்ன காரணம் இல்லாம காரியம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுவிட்டான்னு வச்சுக்கோ, காரிகாரண பாவமே வேண்டாமே அப்படின்ட்டாங்கன்னா அப்ப சோபியாகாத பரியந்தம் கொண்டு போகணும். போக வேணுங்கிறதுக்காக நீ அக்னியை பத்த வைக்கிறியே, ரூமார்த்தியாக இருந்துட்டு அக்னியை எடுத்துக்கிறியே, அதை இருக்கா எடுத்துக்கிற, சோபியாகாதம் வேண்டாமே அப்படின்னு வருமோ இல்லையோ. அது வந்தாக்குன்னா அதுக்கும் மேல அவன் அப்பிரயோஜக திருப்பி சொல்ல முடியாது. அது மேல வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா அவனோட பேசக்கூடாது, அவன் பேசறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு ஆயிடும். அதனால இந்த அப்பிரயோஜகத்துவ சங்கையில ஓரளவுக்கு தான் போகலாம். வியாகாதாவதி ராசங்கா அப்படின்னு சொல்லி தர்க்கா சங்காவதி மதா முன்னாடியே அனுகூலத்துவம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் இந்த அப்பிரயோஜகத்துவ சங்கை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் என்னுடைய அனுமானத்துல முன்னாடியே அனுகூல தர்க்கம் போட்டாச்சு. அதனால உன்னுடைய அப்பிரயோஜகத்துவ சங்கையோ சத்பிரதிபக்ஷத்திலேயும் உனக்கு உன் பக்கத்துல அனுகூல தர்க்கம் இல்லாததான அது சத்பிரதிபக்ஷமாகவே ஆகாது. இன்னும் சத்பிரதிபக்ஷத்துல போனோம்னா நிறைய தூஷணம் நானும் இதே மாதிரி நிறைய சொல்ல முடியும். அநாதி பாவத்துவஸ்ய நிவர்த்திய ஆவృத்தித்வேபி அவித்யாயாஹ பாவ விலக்ஷணாயாஹ நிவர்த்தியத்துவ உபபத்தேஹே ஆத்யானுமானேன அவிரோதச்ச. நீ முதல்ல ஒரு சத்பிரதிபக்ஷ அனுமானம் பண்ணியே அது எனக்கு விரோதம் இல்லைன்னு விடுவேன். நீ சொன்னபடி என்ன நடக்கிறதுன்னு கேட்டா அனாதியான ஒரு பாவ பதார்த்தம் நிவர்த்தியமாக ஆகக்கூடாது. இதுதான் உன்னுடைய அனுமானத்துடைய சாரம். நான் இந்த அபாவ விலட்சணம்னு சொல்றேனே தவிர அவித்ய அதை பாவம்னு சொல்லல. என்னுடைய பாவத்துவங்கிறது அதனுடைய பாவம் என்னன்னா அது பாவ பதார்த்தம்னு சொல்றதுல தாற்பயம் இல்லை, அது அபாவம் இல்லை அப்படின்னு சொல்றதுலதான் தாற்பயம். அதனால நீ சொன்ன முதல் அனுமானம் சொன்னியே அனாதியாகவும் பாவமாகவும் ஒரு பதார்த்தம் இருந்தால் அது நிவர்த்தியம் ஆகாது அப்படின்னு சொன்னது எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. நான் சொல்ற அஜ்ஞானம் அப்படி இல்லைன்னு, அதனால அந்த இது எனக்கு தோஷம் இல்லை. அநாதிபாவத்துவத்தை நிவர்த்திய ஆவృத்தித்வேபி அவித்யாயாக பாவ விலக்ஷணாயாக அது பாவத்துக்கும் விலட்சணம் தான் அபாவத்துக்கும் விலட்சணம். அதனால நிவர்த்தியத்துவோபத்தே ஆத்யானுமானேன அவிரோதச்ச. த்விதீயேது அனாசிரித மாத்திர விற்த்தித்துவம் உபாதி. ரெண்டாவது அங்கே அபாவ விலட்சணத்துவம்னு போட்டு அது நிவர்த்திய நிஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னான். பட்சம் மாறினதுனால அபாவம் ரெண்டாவது எடுத்தது. அந்த முதல்ல 2 அனுமானம், அப்புறம் 2 அனுமானம், அப்புறம் ஒரு அனுமானம், மொத்தம் 5 அனுமானம் கிடைச்சது அனுமான பிரயோகம். அதுல ரெண்டாவதுல சொல்ற ஒரு உபாதி இருக்கு,
உபாதி அப்படின்னு சொன்னா திருஷ்டாந்தத்துக்கும் தார்ஷ்டாந்திகத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு எடுத்துக்கலாம். திருஷ்டாந்தத்துல இருக்கு, பட்சத்துல இல்லை அப்படின்னு சொன்னா போச்சு, அங்க வியாப்தி கெட்டு போயிடும் உபாதி வந்ததுனால. அது என்ன? அனாசிரித மாத்திர விற்பித்துவம் உபாதி. நீங்க ஆத்மத்துவத்துன்னு திருஷ்டாந்தம் கொடுக்குறது. ஆத்மத்துவம் எதுல இருக்கும்? ஆத்மாவில இருக்கும். ஆத்மாங்கிறது ஒரு அவிர்த்தி பதார்த்தம். ஆத்மா எதுல இருக்குன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாதுன்னு. ஆத்மாவுக்கு ஆதாரம் வேண்டியதில்லை. அதனால ஆத்மத்துவம் நீங்க திருஷ்டாந்தம் கொடுக்கும்போது அது அனாசிரித விற்பி, அனாசிரித மாத்திர விற்பி. சில தர்மங்கள் ஆசிரித்தம் அனாசிரித்தம் ரெண்டிலையும் இருக்கும். சில தர்மங்கள் ஆசிரித்தத்துல மாத்திரம் இருக்கும், சில தர்மங்கள் அனாசிரித்தத்துல மாத்திரம் இருக்கும். ஆசிரித அனாசிரித சாதாரணமான தர்மம்னா பிரமேயத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பிரமேயத்துவம் அப்படின்னு சொன்னா எல்லா பிரமேயத்துக்கும் வரும். அதுல சில பிரமேயம் அனாசிரிதமாக இருக்கலாம், சில பிரமேயம் ஆசிரிதமாக இருக்கலாம். அப்ப இந்த பிரமேயத்துவங்கிறது ஆசிரித அனாசிரித சாதாரணமான ஒரு தர்மம். இதை தவிர்த்து நம்ம வேற கடத்துவம் அப்படின்னு எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோ, இது நிச்சயமா கடத்துக்கு ஆதாரம் இருந்துதான் ஆகணும். ஆதாரம் இல்லாம கடம் இருக்கவே முடியாது. அப்ப கடத்துவங்கிற இந்த தர்மம் ஆசிரித மாத்திர விருத்தி. அந்த மாதிரி ஆத்மத்துவம்னு எடுத்துட்டோம்னா இது அனாசிரித மாத்திர விருத்தி அப்படின்னு. ஏன்னா ஆத்மத்துவம் ஆத்மாவில் இருக்கும், ஆத்மாவுக்கு ஆதாரம் இன்னொன்னு கிடையாது. அதனால அது ஆசிரிதமாகாது, அனாசிரிதமாகும். அனாசிரித மாத்திர விற்பியாக இதுக்கு திருஷ்டாந்தத்துல உள்ளது. ஆனா பட்சத்துக்கு வாங்கும். அனாதித்வேதி பாவத்துவம் இல்ல, பாவத்துவம் இல்ல, அபாவ விலட்சணத்துவம் அப்படின்னு நீங்க பட்சம் சொல்லிருக்கு. பட்சம் அப்படி இல்லையே. அனாதித்வே சதி அபாவ விலட்சணத்துவம் அனாசிரித மாத்திர விற்பியாக இல்லையே. இது ஆசிரித்தம் அனாசிரித்தம் ரெண்டுமே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா பரமதத்துல இந்த பல நித்திய குணங்கள்லாம் இருக்கு, அது ஆசிரித்தம். ஆசிரித்தம் அனாதி பாவத்துவம் நையாயிக சித்தாந்தத்துல ஜலபரமாணுல இருக்கக்கூடிய ரூபரசாதிகள் எல்லாம் கூட உண்டு. அதுவும் அனாதி பாவம் தான், அபாவ விலட்சணம் தான். ஆனா அது ஆசிரித விற்பியாக இருக்கு, அனாசிரித மாத்திர விற்பியாக இல்லை. ஆக திருஷ்டாந்தத்துக்கும் உன்னுடைய பட்சத்துக்கும் இந்த மாதிரி வித்தியாசம் வரதுனால இதுவே உனக்கு உபாதியா இருந்து உன்னுடைய வியாப்திய கலைக்கிறது. த்விதீயேது ஆசிரித மாத்திர விற்பித்துவம் உபாதி. அதுக்கு அடுத்தது 3-4. ஆமா, அனாசிரித மாத்திர விற்பித்துவம். அனாசிரித மாத்திர விற்பித்துவங்கிறது திருஷ்டாந்தத்துல இருக்கு, பட்சத்துல இல்லை, இதே உபாதியா. திருத்தீய சதுர்த்தயோகோ சகல நிவர்த்திய அவிற்பித்துவம் உபாதி. அதுக்கப்புறம் 2வது வரியில இன்னொரு 2 அனுமானம் பண்ணியிருந்தான். நிவர்த்தி அதுக்கே விபரீதம், அதே இப்படி திருப்பி போட்டு அனுமானம் பண்ணியிருந்தான். அதாவது நிவர்த்தியத்துவங்கிறது அனாதி நிஷ்டமாக ஆகாது, அனாதி அபாவ லட்சண நிஷ்டமாக ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தான். அங்க என்ன பண்றதுன்னு கேட்டா வேற உபாதிகள் இருக்கிறார். சகல நிவர்த்திய அவிற்பித்துவம் உபாதி. அங்க திருஷ்டாந்தம் என்ன கொடுத்தாருன்னா பிராகபாவத்துவத்துன்னு திருஷ்டாந்தம் கொடுத்துட்டார். இங்க பாருங்க, சகல நிவர்த்திய அதானே அவிற்பித்துவம், இது உபாதி. பிராகபாவத்துவங்கிறது பிராகபாவத்துல மாத்திரம்தான் இருக்கு. ஆனா நிவர்த்தி ஆகக்கூடிய எல்லா பதார்த்தத்திலையும் நிவர்த்தியத்துவம் உண்டு இல்லையா? அப்ப சகல நிவர்த்தியத்திலையும் இந்த பிராகபாவத்துவங்கிறது ஒண்ணும் இல்லை. ஆனா நிவர்த்தியத்துவம் நீ பட்சமா வச்சிருக்கே, அது எல்லா நிவர்த்தி பதார்த்தத்திலும் இருக்கு. பிராகபாவத்துவங்கிறது நிவர்த்தியாகக்கூடிய ஒண்ணுலதான் இருக்கு, பிராகபாவத்துல மாத்திரம் இருக்கு. ஆனா நிவர்த்தியத்துவங்கிறது எல்லா நிவர்த்தியத்திலையும் இருக்கு. அதனால இது வித்தியாசம் இருக்கு. சகல நிவர்த்திய அவிற்பித்துவம் உபாதி. பஞ்சமே சகல அநாத்திய விற்பித்துவம் உபாதி. 5வது அனுமானம் பிரமாண ஜானம் இந்த மாதிரி அவித்யா நிவர்த்தகம் ஆகாது. ஆனா அபாவத்தை விட்டுட்டு வேற எந்த அனாதிக்கும் நிவர்த்தகம் ஆகாது அப்படின்னு அனுமானம் பண்ணியிருந்தான். அதுக்கு திருஷ்டாந்தம் பிரமவத்துன்னு சொன்னான். பிரமம் அஜ்ஞான நிவர்த்தகம் இல்லையா, அந்த மாதிரின்னு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கான். அங்க என்ன சொல்லிட்டாருன்னா சகல அநாத்திய விற்பித்துவம் உபாதி. அநாதித்வம் வா ந ஆவரண நிஷ்டம், அது 5வது. அநாதித்வம் ந ஆவரண நிஷ்டம். பிரமாண ஜானங்கிறது 6வது. பிரமாண ஜானம் நிவர்த்தகம் ஆகாதுன்னு சொன்னது 6வது அனுமானம் பண்ணிட்டு. அதனால அதுக்கு முன்னாடி உள்ளதை எடுத்துக்கணும். அநாதித்வம் வா ந ஆவரண நிஷ்டம்,
அனாதித்துவங்கிறது ஆவரணத்துல இருக்க முடியாது. ஏன்னா அனாதியில மாத்திரம் இருக்கிறதுனாலேன்னு ஒரு அபத்தமா ஒரு அனுமானம் பண்ணியிருந்தான். பாக்குறதே மோசமா இருந்தது. பிராகபாவத்துவத்துன்னு சொன்னான். அதுல தூஷணம் சொல்றார், சகல அனாத்திய விற்த்தித்துவம் உபாதின்னு சொன்னான். அதே மாதிரிதான் பிராகபாவத்துவம் எல்லா அனாதியிலையும் இருக்கா என்ன? பிராகபாவத்துல மாத்திரம் தானே இருக்கு. ஆனா அனாதித்துவங்கிறது எல்லா அனாதியிலையும் இருக்கக்கூடியதாக இருக்கு. அதனால வித்தியாசம் வந்துவிட்டு உபாதி வந்த. ஷஷ்டே பிரதியோகிய பிரசித்தியா சாத்திய அப்பிரசித்தி இது தூஷணானி. இப்ப ஆறாவது அனுமானம் தான் பிரமாண ஞானங்கிறது அனாதி அபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு அனாதிக்கு நிவர்த்தகமாகாது அப்படின்னு. அனாதி அபாவத்தை காட்டிலும் வேற எந்த அனாதி அங்க நிவர்த்தகம் இருக்கு? பிராகபாவத்தை நிவர்த்தியம் அது பிரசித்தம் இல்லை. எப்படின்னு கேட்டா அனாதி அபாவான்ய அனாதி நிவர்த்தகத்துவ அபாவம் இங்க சாத்தியம். அனாதி அபாவத்தை காட்டிலும் வேற ஒரு அனாதியை நிவர்த்தி பண்ணக்கூடியது ஒன்ன காமிக்கணும். அப்புறம் அதை காட்டிலும் வித்தியாசப்பட்டதுன்னு இதை சொல்லணும். இப்ப அனாதி அபாவத்தை விட்டுட்டு வேற ஒரு அனாதியை நிவர்த்தி பண்ணக்கூடியது எங்கேயாவது இருக்கா? இதுவரை பிரசித்தி. அஜ்ஞானம் ஒண்ணு இருந்தா தேவையில்லை இல்லையா? இது அஜ்ஞானத்தை விட்டுட்டு உங்க மதத்துல அனாத்திய பாவத்தை விட்டுட்டு வேறான ஒரு அனாதிக்கு நிவர்த்திங்கிறதே பிரசித்தமா இல்லையே. அப்ப அந்த நிவர்த்தி ஜனகத்துவா பாவம் எங்கேருந்து பிரசித்தமாகும்? பிரத்யோகி பிரசித்தி இல்லாததுனால. அதனால நீங்க அஜ்ஞானங்கிறது வாயால சொல்லாம அது இல்லைங்கிறத சாதிச்சு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா சொன்ன சாத்தியத்துல வந்து மாட்டின்னு விட்டு சொன்ன சாத்தியத்துல திரும்பி அப்பிரசித்தி வந்துருக்கு. ஷஷ்டே பிரதியோகிய அப்பிரசித்தியா சாத்திய அப்பிரசித்தி இது தூஷணானி. ஆக இந்த மாதிரி எல்லாம் பூர்வபக்ஷி விரோத அனுமானம் பண்ணினா இந்த மாதிரி தூஷணங்களை கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. இது ஒரு இவ்வளவுதான் ஒரு கணக்கு பண்ணி பரிகணனம் கிடையாது. இதுக்கு மேல நம்ம 1000 தூஷணம் மேல வந்துட்டே இருக்கும். அதுல சொல்லலாம், சொல்ல தெரிஞ்சா உடனே எடுத்து சொல்லிடலாம். அதுதான். ஆக இதுவரையில் விவரண அனுமானம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் தத்துவ பிரதீப கலக்காரர்